இன்னைக்கு பிபிசியில் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் படித்தேன். அதாவது உலக சுகாதார நிறுவனம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, டெல்லி என்சிஆர்ல வந்து ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அதாவது விட்டமின் டி வந்து குறைபாடு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அதுல வந்து பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது ரெண்டு பகுதியா எடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து வில்லேஜ்ல இருக்கிற பீப்புள், இன்னொருத்தவங்க வந்து நகர்ப்புற டவுன்ல இருக்கிற பீப்புள். எடுத்து பார்க்கும்போது இந்த நகர்ப்புறல இருக்கவங்களுக்கு வந்து 70% பேருக்கு வந்து விட்டமின் டி வந்து கம்மியா. அதுவும் எவ்வளவுனாக்கா, இப்போ ஜென்ரலா ஒருத்தவங்க வந்து 30 நேனோ கிராம் வந்து இருக்கணும் நார்மலா. அதுதான் வந்து நார்மல் ரேஞ்ச் விட்டமின். ஆனா அவங்களுக்கு வந்து 7.7 தான் ஆவரேஜாவே வந்து இது நகர்ப்புறத்துல. வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 16.2 தான் இருக்கு. அதுவும் கம்மி. ஸோ யாருக்குமே வந்து அந்த 30 ரேஞ்சிலே அவங்க எடுத்தது. ஸோ இது வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள இருக்கு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா, இது வந்து கொஞ்சம் காய்கறிலையும் முட்டையிலையும் இருந்தாலும் இது மேஜரா வந்து உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியில தான் வரப்போகுது. சன்லைட்ல தான் அந்த விட்டமின் டி கிடைக்கும். இப்போ இந்த சன்லைட்ல போறது வந்து நிறைய குறைஞ்சு போச்சு. இப்போ நம்ம சிட்டில வந்து மோஸ்ட்லி நம்ம போறது இல்லை. அதுவும் வந்து எந்த டைம்ல இது இருக்கும்னாக்கா, 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் அந்த யூவிபின்ற ஒரு ரேஸ் வரும். அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு முன்னாடி வந்து யூவிஏன்றது இருக்கும். அதுல விட்டமின் டி இருக்காது. அது ஏன்னா அந்த பூமியோட அந்த வளிமண்டலத்துக்கு இதா இருக்கனால, அந்த டிகிலர்னால அந்த நேரத்துல இருக்கிற சன்லைட்ல வந்து யூவிபி இருக்கு. ஸோ இந்த 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஒருத்தர் வந்து 20 நானோ கிராம் வந்து விட்டமின் டி கிடைக்கணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து அவர் வெயில் படணும். நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா ட்ரெஸ் போட்டுக்கிறோம், இல்ல கவர் பண்ணிடுறோம். நமக்கு என்ன ஒரு கை இல்ல தான் போடுறது இல்லையா. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த அந்த ஒரு காரணம் வந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்கிறது. ரெண்டாவது வெயிலுக்கே நம்ம போறது இல்லை, ஜாஸ்தி போறதே கிடையாது. ஸோ அதனால மேக்சிமம் வந்து விட்டமின் குறைபாடு உள்ளவங்க நிறைய பேர். இது வந்து இப்ப இன்னொருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ற ஒரு விமன் என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப நாளா சோர்வு, ஒரு பதட்டம் இப்படியே இருந்திருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஒர்க் ப்ரெஷர்ல தான் இப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 6 மாசம் ரொம்ப அவசரப்படுவாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க. ஆனா அங்க போய் பார்த்தாக்கா விட்டமின் டி லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அதாவது ஆபத்தான கடத்தல இருக்கான். ஸோ இந்த விட்டமின் டி குறையும் போது என்னன்னா, உடல் சோர்வு, எப்பயும் தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்குமா, சுறுசுறுப்பு இருக்காது, அப்புறம் வந்து இந்த மன பதட்டம் இருக்குமா, ஒரு ஆன்சைட்டி மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து தசைகள் வலி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஏஜ் 50 ஏஜுக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலும்பு முறியறது, வளையறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட சைடு எஃபெக்ட். ஸோ அதனால நம்ம வந்து எல்லாருமே ஒரு பிபி, இந்த மாதிரி கொலஸ்ட்ரால்லாம் டெஸ்ட் பண்றோம். நம்ம விட்டமின் டி எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஒரு வாட்டி பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது இயற்கையா கிடைச்சது, இப்ப வந்து அதுவே வந்து பிரச்சனை இருக்கு நிறைய பேருக்கு, சன்லைட் நம்ம போகாதனால. இது எப்படி வந்து இந்த விட்டமின் டி சன்லைட்ல இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து 7D ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் ஒரு இயற்கையாவே இருக்கு. அது என்ன அந்த 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 மூலக்கூறை வந்து தோல் வந்து உற்பத்தி பண்ணுது. இந்த மாலிகூல் தான் என்ன பண்ணுது, சன்லைட்ல இருக்கிற விட்டமின் டியை வந்து விட்டமின் D3 அப்சார்ப் பண்ணி இதை கல்லீரலும் நம்ம கிட்னி அதை வந்து விட்டமின் டியா மாத்தி உடம்புக்கு அனுப்புது. இதுதான் ப்ராசஸ். நம்ம மேஜரான விட்டமின் D3 கிடைக்கிறது வந்து சன்லைட்ல தான். அந்த சன்லைட் அவாய்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறோம். நீ ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போறோம். ரெண்டாவது வெயில்ல போறதுக்கே பயப்படும். ஸோ அதோட விளைவுகள் தான் வந்து இந்த மாதிரி விட்டமின் டி குறைபாடு. இதோட பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இதை வந்து உலக சுகாதார தினம் வந்து ரொம்பவே ஒரு இதுக்கான அவேர்னஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பிபிசி. ஸோ எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு வெயில்ல போறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த விட்டமின் டின்றது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் சன்லைட்ல போற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும்.